2019 ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 5 வருஷமா ஏன் வெளியவே வரல? பிரபலமா இருக்கிறவங்க வந்து அந்த டைம் நான் கிளாமரா பண்ணிட்டு இருந்தேன். 3 குழந்தைங்க இருக்கு, நமக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? அம்மான்னு பாக்குறது இல்ல, 3 பிள்ளை பெத்தவன் பாக்குறது கிடையாது, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து விசித்ரா நீங்க ரைட் நோ ஹவு மெனி மூவிஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டா 0. சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் பிசிக்கல் அபியூஸ் இருக்கு, வெர்பல் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, இப்போ மீடியா அபியூஸும் இருக்கு. ஹேட் இஷ்யூஸ் இருந்தது. 4 பேர் வாய்ப்பு கேட்குறாங்க, அதுல 3 பேர் காம்ப்ரமைசிங்கா போறாங்க. இங்க இந்த 3 பேர் காம்ப்ரமைசிங்கா போகும்போது 4ஆவதா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திரைத்துறையில ஆர்வம் இருக்கு, திறமை இருக்கு. அப்படிங்கும்போது இந்த காம்ப்ரமைசிங்கிற சிஸ்டம் அங்கேயே தப்பாயிடுது இல்ல? யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்றாங்க. பண்ண வேண்டாம், நான் இப்படித்தான் இருப்பேன்னு நினைக்கிறவங்க வேலை இல்லாம வீட்டுல உட்காராங்க. இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். நீங்க வந்து வெறும் இந்த காம்ப்ரமைஸ் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஆபாசமா எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா? ஆக்ட்ரஸஸ்ங்கெல்லாம் வந்து இந்த மீட்டூ பத்தி பேசுறதுக்குலாம் யோகியதே இல்லை. இவங்களை பத்திலாம் நமக்கு தெரியாதா? இவங்க சொன்னா நம்ம நம்பிடுவோமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு. சின்மை வந்து அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணப்போ, ஆனா அத வந்து அமுக்கப்பட்டது பவர் குரூப். பிக் பாஸ்ல சொல்லும் போது நைட்லாம் தூக்கம் வரல எனக்கு. அங்க சொல்லிட்டேனே, ஐயோ வீட்டுல என்ன ஆகுமோ தெரியலையே. பிக் பாஸ் எல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பேன் நான், சார் ஏதாவது பிரச்சனையா? ஓகே. மீட்டூ வந்து டோட்டலா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜெம் ஆஃப் டைரக்டர் ஹீரோ வரலாம் அப்படின்னா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? டி ராஜேந்தர். உப்மா கம்பெனிஸ் உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கா, நீ நாளைக்கு ப்ரொடியூசர், நீ என்ன விசாரிக்கிறீங்க? அதுக்கு என்ன நடிகர் சங்கம் பண்றாங்க? அதுக்கு என்ன ப்ரொடியூசர் கவுன்சில் பண்றாங்க? விமன் சேஃப்டி. திரைத்துறையில பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படிங்கிறத மீட்டூ மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையும். ஸோ இது தொடர்பாக தான் நம்ம பேச போகிறோம். நடிகை விசித்ரா மேம் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஹேமா கமிட்டி அறிக்கையை பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ கேரளாவில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கை, இது தொடர்பாக அம்மா சங்கத்திலேருந்து நடிகர் மோகன்லால் எல்லாமே பதவி விலகி இருக்காங்க. இப்போ சொல்லியிருக்காங்க நான் எங்கேயுமே ஓடி ஒளியலைன்னு சொல்லி. நீங்கள் இதெல்லாமே எப்படி பார்க்குறீங்க மேம்? ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காவும் இருக்கு பார்க்கும்போது. 2019 ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 5 வருஷமா ஏன் வெளியவே வரல? ஒரு ஆர்டிஐ மூலியமா தான் இது இப்போ வெளியில வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய புள்ளிகள் வந்து பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ், ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பிரபலமா இருக்கிறவங்க வந்து அந்த இதுல இருக்கிறதுனால மேபி அது கொஞ்சம் டிலே பண்ணிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது கொஞ்சம் ஒரு நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால அது வந்து இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கு. நடிகைகளுக்குள்ளேயே கதாநாயகிகள் தரப்புல இருந்து இதற்கான ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லையோ அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா பிக் பாஸ்ல வந்தப்ப நீங்க அத்தனை மக்கள் பார்ப்பாங்க, இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடந்த ஒரு அநீதியை நீங்க சொன்னீங்க இல்லையா? தைரியமா சொன்னீங்க. எத்தனை பேர் அதுக்காக குரல் கொடுத்து ஆமா விசித்ரா சொன்ன மாதிரி நடக்குது, இங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, சப்போர்ட் சிஸ்டம் வந்து பெண்கள் கிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து ஒரு விஷயத்த வெளியில சொல்லும் போது இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமிலியேஷன் பிளஸ் ஷேம்ஃபுல் சிச்சுவேஷன்ல கிராஸ் பண்ணி வந்திருக்கிறவங்க வந்து முதல்ல அதை சொல்றதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. அது வெளியில சொன்னா என்ன மாதிரி அதை ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது, நம்ம மேலேயே ஏதாவது குறை சொல்றாங்களான்னு தெரியாது. யூனோ, அதுக்கப்புறம் வர ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் ஆகும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க அதை வந்து வெளியில சொல்றதே கிடையாது. அப்படியே வந்து வெளியில யாராவது சொன்னாங்களோ அதை சப்போர்ட் பண்ணாலும், ஓ அப்போ உனக்கும் ஏதோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புள்ளி வச்சு பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் எல்லாருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா வெளியில வந்து பேச பேச இன்னும் பவர்ஃபுல்லா தான் ஆகுமே தவிர யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரா மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கும் அந்த பயம், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும், பிளஸ் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், பப்ளிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து நிறைய பேச விடாம பண்ணுது. இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மேம் ஒரு பெண் வந்து நடிக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல டைரக்டா தப்புகள் நடக்குதா, இல்ல இதுக்காக கோட் வேர்ட்ஸ் வச்சிருக்காங்களா? இல்ல, எனக்கு அப்படின்னா நான் கேள்விப்படல. எதுவும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். நான் கோட் வேர்ட்ஸ் எதை வச்சு சொல்றீங்க, என்ன விஷயத்துக்காக? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு ட்ரீட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ட்ரீட்னா சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் எனக்கு தெரியாது அந்த ட்ரீட்டுங்கிறது இட்ஸ் அ கோட் வேர்ட் ஃபார் காலிங் அ கேர்ள் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே கோட் வேர்டு இருக்கா? நீ வா அப்படின்னு சொல்லி எந்த ஆணும் பெண்ணை கூப்பிடுறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் கூப்பிடப்படுறாங்க அப்படிங்கிறது? அது வந்து ஆக்சுவலா கேக்குறவங்களுடைய அந்த கல்ச்சர் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. டீசென்ட்டா கேக்குறவங்களும் இருக்கு, இன்டீசென்ட்டா கேக்குறவங்களும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. பேர் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் கேட்பாங்க தான் கண்டிப்பா. டின்னர் போகலாம். இல்ல வந்து we have a discussion, why don't you come and join ன்னு சொல்லுவாங்க. we are just hanging out here, why don't you come and join ன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. போய் மாட்டிக்க கூடாது அதுல எல்லாம். ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னா அது தப்பா தெரியாதுல்ல அது ஆக்சுவலா. ஆமா. சோ அது எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது அத? அவங்க வந்து ஒரு டின்னருக்கு கூப்பிடுறாங்கன்னா கூட ஒருத்தவங்களோட கண்ணு பார்த்தா, ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஜென்ரலா ஜெனியூனா ஒரு டின்னருக்கு கூப்பிடுறவங்களுக்கும் ஏன் இந்த நேரத்துல ஒருவேளை டின்னர் கூப்பிடுறவங்க வந்து ராத்திரி நேரத்துல கூப்பிடுறான், ஒரு 9 மணிக்கு மேல டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? if it is after 10 o'clock we have a discussion நாளைக்கு ஷூட்டிங் பத்தினா உங்களுக்கு அந்த ரெட் பிளாக் வரணும்ல இமிடியேட்டா. 10 மணிக்கு மேல என்னத்த டிஸ்கஷன், நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. ஒரு படத்தை பத்தி பேசுறதாக இருக்கட்டும், இல்ல வந்து ரெமினரேஷன் பேசுறதாக இருக்கட்டும், ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் அ ஹோட்டல்ல நீங்க இருக்கும்போது கூட உங்களுக்கு கால் வருது, we want to come and speak to you something very important, நாங்க உங்க ரூமுக்கு வரோம் அப்படின்னாங்கன்னா, ரூமுக்கு ஏன் வர சொல்றீங்க, கீழே லாபில வெயிட் பண்ண சொல்லுங்க. I am coming down to the lobby sir, you please wait அப்படின்னு கீழே வாங்க. கீழே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பான், 4 வெயிட்டர்ஸ் இருப்பாங்க. கத்தனா அட்லீஸ்ட் ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்கல்ல. நீங்க தனியா ரூமுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து யார் வந்து உங்களை காப்பாத்த, நீங்களே தான் காப்பாத்திக்கணும். இது நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியாது. பெரிய ப்ரொடியூசர், பெரிய இயக்குனர், அவர் எப்படி நம்ம வந்து கீழே வச்சு பேச முடியும் அப்படின்னா, அவர் மேல வந்து தனியா கொடுக்கும்போது யூ ஆர் கிவிங் ஹிம் ரூம்ஸ் டு ஆஸ்க். ஆஹா, இந்த பொண்ணு என்ன தனியா ரூமுக்கு தான் வர சொல்லிருச்சு, அப்போ வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நீயே வந்து எதுக்கு ரூம் கொடுக்குற? டோன்ட் டூ தட். இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு காமின்வாங்க, அந்த ட்ரெஸ் போட்டு காமின்வாங்க. அதெல்லாம் ஆக்சுவல் ப்ராப்பர் கம்பெனிஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், உண்மையிலேயே கிரியேட்டிவா ஏதாவது உண்மையிலேயே ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி இது சரியில்லை அப்படின்றத? அவங்க பேச்சுவார்த்தை, அவங்க நடவடிக்கைகள் வச்சே தெரியும். ஒண்ணுமே இல்லை, அவங்க கிட்ட கதையை கேளுங்களேன், சொல்ல மாட்டாங்க. கதை கூட தெரியாது. ரீசென்ட்லி ஒன் ஆக்டர், ஆஃப்டர் ஐ கேம் அவுட் ஃப்ரம் பிக் பாஸ், நான் வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம் அண்ட் தென் ஹி செட் ஹி இஸ் a producer கம் ஹீரோ. ஓகே, வந்துட்டு என்ன கதைனா, இனிமேதாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யாரு டைரக்டர், இவர் தான் டைரக்டர். அப்ப டைரக்டர் கூட கதை தெரியாதா? தெரியலங்க, இனிமேதாங்க நாங்க வந்து இது பண்ண போறோம். இப்ப நீங்க வந்து சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்க கதையை டெவலப் பண்ணோம். ரெட் பிளாக். எவனாவது வந்து 2-3 நாள்ல வந்து படம் பண்ண போறவன் ஸ்கிரிப்ட் ரெடி இல்லாம, ஸ்கிரீன் பிளே ரெடி இல்லாம, யாரு ஒர்க் பண்ண போறாங்கன்னு தெரியாம வந்து டேட்டு கேட்பானா? அப்பவே தெரியுதுல இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு. அண்ட் தென் வாட் ஹி வாஸ் டூயிங், நான் சொன்னேன், எனக்கு அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், சார் நீங்க முதல்ல போய் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே, எனக்கு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும். அங்க போய் அவன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும் இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனா துரத்தும் போது மரியாதையா பேசி நம்ம அனுப்புவோம். போங்க சார், போயிட்டு நீங்க வந்து அப்புறம் கால் பண்ணுங்க சார், இல்லைன்னா நான் ஒரு நல்ல ஒரு ஹையர் பேமெண்ட் அவனை சொல்றது, சார் இவ்வளவு வாங்குவேன் சார், நான் உங்களுக்கு ஓகேவா, நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு. சம் ரீசன் யூ ஹேவ் டு சே a word. Then what he did, he said, எங்க ப்ரொடியூசர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க ஒரு தடவை நீங்க பேசுறீங்களா? நான் எதுக்கு பேசணும்? அப்போ இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த சோ கால்டு உப்மா கம்பெனிஸ் இருக்கானுங்க தெரியுமா, இந்த வேலை வெட்டி இல்லாம இந்த ப்ரொடியூஸ் பண்ணுவானுங்க. அதாவது பணம் படைத்த சில ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, பிசினஸ் பர்சன்ஸ், இது இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த டிஸ்கைஸ்டு பாலிட்டிஷியன்ஸ், அதாவது வெளியில தெரியாது, அவனுங்க எல்லாம் அரசியல் இருப்பானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் நிறைய காசு இருக்கும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி ஆட்களோட டீம் ஆகி இவனும் ஏமாத்துவான், அவனும் ஏமாத்துறவன் தான் வந்து ஜாயின் ஆகி இந்த மாதிரி நடிகைகளை போய் கூப்பிடுறது. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கா, உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கா, நீ நாளைக்கு ப்ரொடியூசர் போ, அங்க போ, உனக்கு வந்து ஒரு கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் பண்ணு, ஜிஎஸ்டி நம்பர் ஒண்ணு வாங்கு, நேரா கவுன்சில்ல போய் நில்லு, 1.25 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு பணம் வேணும், கொடு, நீ ப்ரொடியூசர் ஆகலாம் நாளைக்கு. நீ என்ன விசாரிக்கிறீங்க? இது மாதிரி எத்தனை நடந்துட்டு இருக்கு. So this is called women safety.
அதுக்கு என்ன நடிகர் சங்கம் பண்றாங்க, அதுக்கு என்ன ப்ரொடியூசர் கவுன்சில் பண்றாங்க? அண்டர்ஸ்டுட். சூப்பர் சூப்பர், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேம். எங்கள் அடிப்படையில் சினிமாவை தேடி வாய்ப்பை தேடி வரக்கூடிய பெண்கள் பல பேர் பலியாகிற ஒரு இடம் எங்கே அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தயாரிப்பாளர்கள் சங்கம், டைரக்டர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம். உருப்படியாக ஒரு கம்பெனி படம் எடுத்தா நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. ஹீரோஸ் கூட இருக்காங்க, எங்கேயாவது போவா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான்டா, அவன் எங்கேயாவது போய் அவங்க அம்மாவை கிட்ட சொல்லி ஏதாவது சொத்தை வித்து அவன் பேங்க்ல இருக்கிற பிக்சடை எடுத்து அவங்க அம்மாவோட நகையை வித்து கொண்டு வந்து படத்துல போடுவான். எவ்வளவு நடந்திருக்குங்க இந்த மாதிரி. 1,00,000 கூட இல்லாதவன் வந்து எதுக்காக படம் எடுக்க வரான்றது யோசிக்க வேண்டாமா? சோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் கவுன்சில்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாமே விமன் சேஃப்டி தான் கண்டிப்பா. வந்து இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து பணம் கொடுத்து ப்ரொடியூசர் ஆவறாங்கன்னா இவங்க சைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? எப்படி, யாரு? இண்டஸ்ட்ரியில காஸ்டிங் டைரக்டர்ஸ்ங்கிறவங்க உண்மையாகவே இவங்க காஸ்டிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பெண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூ கமர்ஸ், கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்களோ இல்ல ஒரு ஆண்களோ இல்ல ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு பொண்ணு வரும்போதோ அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்து பண்ற பொண்ணுங்களோ அவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேரு காஸ்டிங் டைரக்டர்ன்ற பேர்ல ஆல்பம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவனுங்க எல்லாம் காஸ்டிங் டைரக்டர்ஸ் கிடையாது. அவங்களோட டிபி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட இருக்கும், விஜய் கூட இருக்கும், சூர்யா கூட இருக்கும், எல்லாரோடயும் இருக்கும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் யாரும் க்ளோஸ் கிடையாது. ஆனா அதை காமிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ எம் வெரி க்ளோஸ் டு விஜய் சேதுபதி, அடுத்த ஹீரோயின் நீதான் விஜய் சேதுபதி கூட வா அப்படின்னு கூட்டு போய் எத்தனை பேர் ஏமாத்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாம் காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்ற பேர்ல வேற விஷயங்கள் பண்றவனுங்க தான். பெரிய பெரிய நடிகர்களோட படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கே ஹோட்டல் ரூம்ல அவங்க போய் ஸ்டே பண்றாங்கன்னா ராத்திரி குடிச்சிட்டு வந்து யாரோ வந்து கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ ரீசெண்டா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே உங்களுக்கு அது நடந்ததை பதிவு பண்ணியிருந்தீங்க. அவுட்டோர்ஸ் போகும்போது எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் கொடுப்பாங்க ஸ்டே. அந்த ஹோட்டல்ல இவனுங்க ஷூட்டிங் அப்புறம் தண்ணி அடிச்சு வந்து கதை தட்டுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்படி எல்லாம் ஆகியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்படலையே. இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் தானே. ஆனா வந்து அத வந்து எதிர்த்து நின்னு பேசக்கூடிய நிலைமை வந்து ஆக்ட்ரஸுங்களுக்கு இல்ல. பிளஸ் வந்து இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட இருக்காங்க. இப்போ சித்திக், ஜெயசூர்யா, ரஞ்சித்னு கேரளா இண்டஸ்ட்ரியில் நடிக்கக்கூடியவங்க இயக்குனராக இருக்கிறவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பட் அதே நபர்களை பற்றி ஒரு சில நடிகைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட அவங்க அப்படிலாம் நடந்துக்கல, ஜெம் ஆஃப் த பர்சன்ஸ், ஒரு சிஸ்டராக தான் எங்களை பார்த்தாங்க அப்படின்லாம் இன்டர்வியூஸ் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ ஒரு சிலர்கிட்ட அவங்க தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்னா இது எப்படி தரம் பிரிக்கிறாங்களா? இவங்ககிட்ட தப்பா நடந்துக்கலாம், இவங்ககிட்ட நடந்துக்க முடியாது. அது எந்த இடத்துல மாறுபடுது? யாரை பிடிக்குமோ, யாரை பார்க்க அழகா இருக்காங்களோ, யார்கிட்ட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழகணும்னு நினைப்பாங்களோ அவங்க கிட்ட தானே போய் கேட்பாங்க. எல்லாத்தையுமா போய் கேட்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அப்போ உண்மையிலேயே வரலையோ இல்ல அவங்க மறைக்கிறாங்களோ என்னவோ யாருக்கு தெரியும். சம்டைம்ஸ் ப்ரொடெக்ட் கூட பண்ணலாம். ஓப்பனா நிறைய நடிகைகள் வந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ எப்பேற்பட்ட ஒரு ரேப் கேஸ் நடந்தாலும் சரி, இல்ல ஒரு கிரைம் நடந்தாலும் சரி, ஒரு 4 நாள் மீடியா ஹைப் ஆகுது. மீடியா ஹைப் ஆனதுக்கு அப்புறமா 5வது நாள் வேற ஒரு புதுசு வரும்போது அது அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுது. இதுக்கான ஃபைட் அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அப்டேட் தெரியறது இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஃபீட்பேக் தெரியறது இல்ல. அது முடிஞ்சு திரும்ப அப்படியே டைவர்ட் ஆகி போறதுனால இவங்க எது இதுவா ஒரு வாரம் ஃபேஸ்மா அது இது வரும், அப்படியே ஒரு வேவ் மாதிரி வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு நம்ம ஏன் எல்லாரையும் போய் பகச்சிக்கணும், இதுக்கு நம்ம ஏன் ஏதோ ஒண்ணு சொல்லி மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நடிகை சமந்தா கூட சொல்லியிருக்காங்க, தெலுங்கு திரையுலகத்திலையும் இது மாதிரியான அறிக்கைகளை வெளியிடணும், என்னென்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு பிரேவா சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவோட ஃபேமிலி, ஒரு ஃபுல் சினி ஃபேமிலியில இருந்தவங்க. அவங்க அதை வந்து ஒரு ரீட்வீட் கூட பண்ணல. நிறைய பேர் யாரும் வெளியில வந்து எதுவுமே சொல்லல, சப்போர்ட் தானே பண்ணிருக்காங்க. வெளியில வரணும், அங்கேயும் தானே மறைச்சிருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய டாமினேஷன் இருக்காங்க. அங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த பவர்ல உள்ள பீப்புள் இருக்காங்க இல்லையா, போலீஸ்ல கான்டாக்ட்ஸ் இருக்கும், லாயர்ஸ்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும், ரவுடிங்க கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும். சோ அந்த அமைக்கிடுவாங்க, விஷயத்த அமைக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அதனாலதான். ஆனா அவங்க வந்து ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அவங்களுடைய டியூட்டியை அவங்க செஞ்சிருக்காங்க. இட்ஸ் such a brave thing what she has done. I have to salute for her. நான் சல்யூட் பண்றேன் சமந்தாவுக்கு. இப்ப ராதிகா மேம் வந்து பேசியிருக்காங்க சில விஷயங்களை. பப்ளிக் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஓடி ஒளியும் போது என்ன சொல்றாங்க, யாருமே இதுல வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கும்போது என்ன சொல்றாங்க,
எல்லாம் இப்போ எல்லாம் அது மாதிரிதான் போல இருக்கு, அப்படிதான் போல இருக்கு, அப்படித்தானே சொல்றாங்க. நீங்களே பாருங்க மீடியால என்ன போடுறாங்க கமெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல காஸ்க்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்புங்கிறேன் நான். இதில் இன்னொன்றும் சொல்கிறாங்கல்ல மேம், 2 அடல்ட்டு அவங்களுக்கு ஏதோ பிடிச்சு பண்ணா அது தப்பு கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த 2 அடல்ட்டு பிடிச்சு பண்ணுறாங்கன்னா கூட ஒரு பொண்ணு வாய்ப்பு கேட்குறாங்க, அவங்களுக்கு திறமை இருக்குது, 4 பேர் வாய்ப்பு கேட்குறாங்க, அதில் 3 பேர் காம்ப்ரமைசிங்காக போகிறாங்க. அதாவது பிடிச்சு போகிறது வேற, காம்ப்ரமைசிங்காக போகிறது வேற. இங்கே இந்த 3 பேர் காம்ப்ரமைசிங்காக போகும்போது 4ஆவதாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திரைத்துறையில் ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காம்ப்ரமைசிங்கிற சிஸ்டம் சரி வரலன்றதுனால வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அங்கேயே தப்பாயிடுதுல்ல. அஃப்கோர்ஸ் எஸ், நல்ல டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு கிடைக்காம போயிடுது. நல்ல நல்ல டேலண்ட்ஸ் திரும்ப ஊரு பார்க்க போயிடுறாங்க. இல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்க ஏதாவது ஒரு லவ்ல மாட்டுவாங்க, கொண்டு போய் விடும். அதுலதான் எவனாவது பாவம் பார்த்தா, ஐயோ எவ்வளோ நல்ல பொண்ணு, உனக்கு இருக்கிற அழகும் திறமையும் பிரமாதமா இருக்குது, ஆனா உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலையே, ஐ ஃபீல் சோ பேட், யூஆர் சச் அ பியூட்டி, உன்னோட டேலண்ட்டுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வேற எவனாவது ஒருத்தன் வந்து ஏமாறுவான், அவன்கிட்ட போய் விடுங்க இந்த பொண்ணுங்க. இதுல திரைத்துறையில வாய்ப்புக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் உண்மை மேம்? Depends. I won't say that no one, everybody is compromising. No. உங்களோட வேல்யூ, உங்களோட டிக்னிட்டி உங்க கையில தானே இருக்கு. யாரெல்லாம் அவங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து இது எனக்கு இப்படி வந்து முன்னுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இப்படி கெரியர் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க செய்யறது கிடையாது. எப்படியாவது வந்தாகணும், எப்படியாவது அந்த டாப்புக்கு போகணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்றவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட நடிகைகளை பத்தியே நம்ம பேசல. நீங்க அதை நான் பண்ணிட்டு போங்க. நான் சொல்றது who doesn't want to, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஒர்க் வந்து நிராகரிக்கப்படுது. அதுவும் தப்பு தானே மேம்? இங்கே காம்ப்ரமைசிங்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது உண்மையான திறமையும் மறுக்கப்படுது அப்படிங்கிறது அதுவும் தப்பு தானே? ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கக்கூடாது இல்ல, ஒரு துறை, அது எந்த துறையா வேணா இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடாது இல்ல? அதான் சொல்றானுங்க, யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, காம்ப்ரமைஸ் பண்ண நினைக்கிறாங்க, பண்றாங்க. பண்ண வேண்டாம், நான் இப்படித்தான் இருப்பேன்னு நினைக்கிறவங்க வேலை இல்லாம வீட்டுல உட்காடுறாங்க. இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இல்லன்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க, இருக்கு. அப்படி இருக்க கூடாதுதான். இப்போ படம் வந்து முன்னாடி இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது தெரியுமா, பேமெண்ட்ஸ் இதெல்லாம் பேசும்போது அக்ரிமெண்ட் இதெல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு வந்து 40 days உங்களுக்கு டேட்ஸ் இருக்கு, நீங்க வரணும், இந்த காம்பினேஷன் இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், உங்களோட காஸ்டியூம் இதுதான், உங்களுடைய கேரக்டர் தான் பேசுறாங்க இல்லையா. அப்ப அந்த சமயத்தையே இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுன்னா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. நல்ல பெண்ணாக இருந்தால she will say no sir, I'm not like that. நான் அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப் வேற நடிகை பார்த்து போவாங்க, உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா. இதே நீங்க கமிட் ஆகி நீங்க போய் ஒரு ஷெட்யூல் நடிச்சிட்டீங்க, உங்களை வச்சு பண்ணியாச்சு ஒரு ஷெட்யூல், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க, அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அங்க கமிட்டி இடம் முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய கமிட்டி, லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் கலந்து பேசி, எல்லாத்துலயும் ஒரு லூப் ஹோல் இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு லூப் ஹோல் இருக்கும், அப்புறம் தான் அதை கொண்டு வர முடியும். நீங்க தைரியமா பிக் பாஸ்ல ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணி சொன்னீங்க, இப்படி பண்ணாங்க, நான் அதுல இருந்து தப்பிச்சேன், எனக்கு சினிமாவே வேணான்னு முடிவெடுத்தேன், அதுக்கப்புறமா குழந்தைங்களெல்லாம் வளர்த்து ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா நான் சீரியலுக்கு நடிக்க வந்தேன் அப்படின்லாம் சொன்னீங்க நீங்க. இப்போ நீங்க அந்த விஷயத்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கான வாய்ப்புகளும் சேஃப்டியும் எப்படி இருக்கு மேம்? ஆக்சுவலா நான் வந்து திரும்ப கம்பேக் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ்டாவே இல்லை. ஐயோ, நான் அந்த சினிமா அந்த இதுலயே இருந்தாரு அவரு, அந்த இங்கேதான் அவர் லாக்டு, அந்த டிராமாலே அவர் லாக்டு, வேணவே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். தட்ஸ் மை அம்பிஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்றதுன்னா, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்றதுன்னா எனக்கு பிடிக்கும். சோ அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றேன் நானு. இது வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன், நானு மிஞ்சி போனா இன்னொரு 5 years தான் நான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து என்ன, ஐ டோன்ட் நோ வெதர் ஹவ் என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆஃபர்ஸ் கிடைக்கும் தெரியாது, இதுக்கு மேல ஐ வில் பிகம் வெரி ஓல்டு, சோ லெட் மீ ட்ரை மை லக். நான் சொன்னேன், ஐ எம் வரிட் அபவுட் யுவர் சேஃப்டின்னு தான் சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அது அந்த டைம் நான் கிளாமரா பண்ணிட்டு இருந்தேன், அது அப்ப இருந்துச்சுங்க, இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்மள எல்லாம் பார்த்தா, இப்ப வந்து அப்போ ஹஸ்பண்ட் 3 குழந்தைங்க இருக்கு, நம்ம கிட்டங்க பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது அப்படின்னு வந்து பார்த்தா, இவனுங்க அம்மான்னு பாக்குறது இல்ல, 3 பிள்ளை பெத்தவன் பாக்குறது கிடையாது, எதுவுமே பாக்குறது இல்லைங்க, எதுவுமே இல்ல, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. சோ
இன்னைக்கு வந்து நீங்க வந்து விசித்ரா நீங்க ரைட் நோ ஹவு மெனி மூவிஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டா 0 அப்படின்னு நானு. ஏன் மேம் உங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கா? See, அது 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 பண்றதுக்கு ரெடியா இருக்கிற பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு போயிடுது அந்த கேரக்டர்ஸ். இட் won't கம் டு மீ. அங்கேயே ஃபில்டர் ஆகி அது அங்க போயிடும். நம்ம கிட்டயே வராது இல்ல அதுக்கப்புறம். எல்லாத்தையும் மீறி எனக்காக ஒரு இயக்குனர் கதையெல்லாம் எழுதி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கு. பாப்போம். உங்களோட திரைத்துறையில உங்களுடைய ஆரம்ப கால கட்டங்கள்ல நீங்க சமாளிக்க வேண்டி இருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? அப்போ துணைக்கு யாராவது வீட்ல இருந்து கூட்டிட்டு போவீங்களா ஷூட்டிங்க்குலாம்? அது வந்து என்னாச்சுன்னா, ஆரம்பத்துல அம்மா தான் வந்துகிட்டு இருப்பாங்க என் கூட. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்க அப்பா வந்து கவர்ன்மெண்ட் ஆபீசர். அப்பா தான் வந்து என்ன வந்து கிளாஸுக்குலாம் கூட்டிட்டு போவாரு. ஆனா ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு. ஒரு ஹார்ஸ் ரைடிங் கிளாஸோ, இல்ல வந்து டான்ஸ் கிளாஸ், ஃபைட்டிங் கிளாஸ் எல்லாத்துக்கும் அப்பா தான் கூட்டிட்டு போவாரு. அப்பா அதுக்கப்புறமா ஆபீஸ் போயிருவாரு. அம்மாவை தான் கூட்டிட்டு நான் ஷூட்டுக்குலாம் போவேன். போக போக பார்த்தாக்க இந்த பிரச்சனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. யூனோ அந்த சமயம் வந்து ஐ வாஸ் நியூ ஃபேஸ். அது ஒரு விஷயம். நமக்கு அந்த பயம் இருக்கும். நம்மளால அந்த மெச்சூரிட்டியும் இருக்காது. இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. இந்த ஃபியர் இருக்கும். அப்புறம் என்ன சொன்னா எங்க அப்பா நீங்க வந்து வேலை பார்த்து கிழிச்சது போதும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு நான். தென் ஹி டுக் அ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அண்ட் தென் ஹி கேம். அப்புறம் அவரு எங்க அப்பா வந்து நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. பவுன்சர் மாதிரியே இருப்பாரு. சஃபாரி பேண்ட் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே தெரியும் எங்க அப்பாவை. அப்பா கூட வந்து இப்படி நின்றுட்டு இருந்தாருனாக்கா அப்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு பிரச்சனைகள் வராது. சோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் மேக்சிமம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணேன். எப்படின்னா கம்பெனில போய் கதை கேட்க மாட்டேன். நம்ம என்ன கதை கேட்கறது, நம்ம கொடுத்தது கிளாமர் கேரக்டர், அப்புறம் வந்து ஏதாவது சாங் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்கும். எல்லாமே போன்ல. அவர் போவாரு, அவர் பேமெண்ட் பேசுவாரு, அவர் பேமெண்ட்டை வாங்குவாரு, ஸ்பாட்டுக்கு போவேன். எனக்கு சூப்பரான டீம் இருந்தாங்கங்க. எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் இருந்தான், நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர், நல்ல காஸ்டியூம் அசிஸ்டன்ட். இவங்க 3 பேரும் நான் வச்சேன். முதல் வேலை பணம் சம்பாரிச்சதும் அதான் பண்ணேன். என் பாதுகாப்புக்கு முதல்ல ஆள வைப்பேன். அப்பெல்லாம் பவுன்சர் கிடையாது, அசிஸ்டன்ஸ் தான், பவுன்சர்ஸ் மாதிரி. அவங்க பாத்துக்குவாங்க, ரூம்குள்ள விட மாட்டாங்க. ஒரு அவுட்டோர் பொண்ணை பாத்துக்கிறது எல்லாமே அவங்க. சோ அதனால வந்து ஐ குட் மெயின்டைன். இருந்தாலும் அதையும் மீறி எனக்கு பிரச்சனைகள் வரும். எல்லா இடத்துலயும் அப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஐ ஹேட் இஷ்யூஸ் இருந்தது. நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதை ஹேண்டிலும் பண்ணியிருக்கேன். என்ன வந்து ஒரு ஒரு 10 படம் பண்ற டைம்ல நான் வந்து ஒரு 3 படம் பண்ணியிருப்பேன். அப்படி என்ன பெருசா we have to be very என்ன சொல்றது, உனக்கு இஷ்டம் இருந்தா, no one should force you. உனக்கு இஷ்டம் இருந்தா, are you willingly doing it, then no one can force you. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. நீங்க நோ சொன்னதுக்கு அப்புறம் உங்களை யாரும் வைலண்டா அட்டாக் பண்ணக்கூடாது, இல்ல கார்னர் பண்ணக்கூடாது, ஒர்க் பிளேஸ்ல பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. நீங்க வந்து வெறும் இந்த காம்ப்ரமைஸ் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஆபாசமா எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல. வெர்பல் ஹராஸ்மெண்ட் இல்ல அது? எஸ். சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் பிசிக்கல் அபியூஸ் இருக்கு, வெர்பல் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, இப்போ மீடியா அபியூஸும் இருக்கு. எல்லா அபியூஸும் இருக்கு. இதுல மாற்றுறது வந்து பெண்கள் தான் மாற்றம். எல்லா இதுல இருக்கிற எல்லா இதுலயும் அம்மா கேரக்டர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும், கல்யாணம் ஆகலைனாலும் சரி, எல்லாருக்குமே இருக்கு. இதுல வந்து டீசென்டான பர்சன்ஸும் இருக்காங்க, பர்சன்டேஜ் விகிதம் கம்மி. தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல மேம் நம்ம இதுல. அதே மாதிரி பெண்களுக்கு நடக்கிற பாலியல் சீண்டல்கள்லாம் நடக்கவே கூடாதுன்னா ஆரம்ப கட்டம் சரியா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடங்கள் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ வந்து குறை சொல்றது ப்ரொடியூசர் தப்பா இருக்காங்க, டைரக்டரு, ஹீரோன்னு எல்லாரையும் சொல்றாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தை ரோட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அதை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி கூட்டிட்டு வந்து போடுறானுங்க. ஓகே, நம்ம இதுல எங்கன்னு நம்ம சொல்ல முடியுங்க? இட் ஷுட் பி லீகலா தான் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணுங்கிற நான். மேம் அதை தாண்டி பெண்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது சின்மையை வந்து தனக்கு ஒன்று நடந்ததா மீட்டூ மூமெண்ட்ல சொல்லும்போது அவங்களுக்கே அந்த சப்போர்ட் சிஸ்டம் இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து இல்லைல்ல. நல்லா பாடக்கூடிய ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லையே, சின்மைக்கு கொடுக்கலையே. அப்போ சின்மயி வந்து அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணப்போ இனிஷியலா அது ரொம்ப ஃபயரா தான் ஆச்சு. ஆனா அத வந்து அமுக்கப்பட்டது அகெயின் பவர் குரூப். ஓகே, அமுக்கப்பட்டது அது. ஆனா அவங்கள பாருங்க, இன்னைக்கு அவங்களுடைய ஐடியில இல்ல ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எந்த பொண்ணு எங்க அபியூசிவா ஆனாலும் அவங்களுக்கு தான் முதல்ல அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க? she is the person till now she is consistent. till now she is consistent. இன்னைக்கும் அவங்க அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பார்வதி டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, வேலை இல்லாம இருந்திருக்காங்க. அகெயின் ஸ்டில் ஷீ இஸ் கன்சிஸ்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சி வரணும். வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பெண்களுக்காக மீட்டூ நடந்தது, எனக்கு ஒன்று நடந்ததுன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுற சின்மயிக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது தானே இன்னும் அது இன்னும் விமனுக்காக வாய்ஸ் கொடுக்குறவங்க வருவாங்க, தப்பு நடக்காமல் இருக்கும். அதுவே இங்க நடக்கலையே, அந்த சப்போர்ட் சிஸ்டமே இல்லையே. சின்மயிக்கு எனக்கு எல்லாம் ரோல் தர வேண்டுமா? கருணைன்னு நான் கேட்கல, இதுல கருணையே கிடையாது மேம். சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது இட்ஸ் நாட் கருணை. இவங்க அதுக்காக பேசிருக்காங்க, இவங்க விக்டிமா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். யார் எதுக்கு? அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்களோட டேலண்ட்டுக்கு இங்க பதிலே இல்லையே, அது ஏன்னு கேக்குறேன். அதுதான் ஃபீல்ட். அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃபீல்டுல வேணும்ல, அது ஏன் இல்ல? அதுக்கு தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ முடியல. ஏன்னா மீட்டூ எப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸஸ்ங்கெல்லாம் இந்த மீட்டூ பத்தி பேசுறதுக்குலாம் யோகியதே இல்ல. இவளுங்களை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாதா, இவளுங்க சொன்னா நம்ம நம்பிடுவோமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துல இப்போ பீப்புள் ஆர் சேஞ்ச். ஏன்னா நான் பிக் பாஸ்ல சொல்லும் போது எப்படி இதை எடுத்துப்பாங்க மக்கள் என்று நான் அப்படி எனக்கு நைட்லாம் தூக்கம் வரல. எனக்கு அங்க நான் சொல்லிட்டேனே, ஐயோ வீட்டுல என்ன ஆகுமோ தெரியலையே, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன, பிக் பாஸ் எல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பேன் நானு, சார் ஏதாவது பிரச்சனையா, ஓகே அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. when I came and saw the public support, it was enormous support, mainly women, men also. எத்தனை ஆண்கள், எத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சோ அது இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல சப்போர்ட்டிவா இல்ல. மீட்டூ டைம்ல நான் ஃபீல்டுலயே இல்ல, அதுக்கப்புறம் தான் நான் வந்தனே. அவங்க கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய இன்னைக்கு எல்லாரும் எடுத்து பேசிருக்காங்க, சின்மயி 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 பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவு நாளா தனியா கஷ்டப்பட்டிருக்கு. சோ தேர் இஸ் நோ, இப்ப மீட்டூ டோட்டலா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நாகரிகமா அதை கடந்து போறது. You should not scrutinize her. Why you called him for wedding? Why you did that? இதெல்லாம் சொல்லவே கூடாது. விஷயத்த சொல்றாங்களா வெளியில, அவ்வளவுதான். அது கேளுங்க, அதுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுங்க. அத குத்தி காமிச்சு அவங்களை கொதறி அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ண கூடாது இல்ல. அதை விட்டுருங்க. ஹெல்ப் பண்ண முடியல, தயவு செஞ்சு ஒதுங்கி போயிருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றது, நாகரிகமா அதை கடந்து போற விஷயங்களும் பெண்கள் சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம ஸ்மூதா எப்படி அவாய்ட் பண்ணி நம்ம இந்த படத்தை முடிச்சுட்டு போயிடணும். என்ன ஆகும், அவ ஒரு திமிர் பிடிச்ச நடிகை, அகங்காரம் பிடிச்ச நடிகை, அவ ஸ்பாட்ல பிரச்சனை பண்ணிட்டா, எனக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு, இவ்வளவு லட்சம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பொண்ணு மேலேதான் வரும் பிரச்சனை. சோ ஒர்க் விஷயத்துல அவங்க ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க. எத்திக்ஸ், கேரக்டர் வைஸ், பர்சனாலிட்டி வைஸ், it depends on each and every artist. Yes. நீ முடிவு பண்ணிக்கோ, நீ எப்பேற்பட்ட ஒரு ஆளா வெளியில தெரியப்படணும். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ எப்படி இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும். சோ உங்களால இப்போ இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஜெம் ஆஃப் டைரக்டர் மாதிரி வரலாம், ஜெம் ஆஃப் ஹீரோ மாதிரி வரலாம் அப்படின்னா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க மேம்? எனக்கு சொல்ல முடியும். ஆனா அவங்க வேற யாருக்கிட்டயாவது யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுல 100% அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி. அப்படின்னா டிஆர் சார் சொல்லுவேன், டி ராஜேந்தர் சார். ஓகே, அது ஃபீல்டுக்கே தெரியும். தைரியமா சொல்லுவேன். என்ன யாரும் ஒண்ணு திட்ட கூட மாட்டாங்க, நல்லா தெரியும் எனக்கு. அவர் அந்த மாதிரி கிடையாது. மதிப்பு, மரியாதை, இந்த பாக்கி விஷயங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல யோகியன் அப்படின்னு சொன்னா நான் டிஆர் சார சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன ஃபீல்டுலயும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வேற ஆர்டிஸ்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி கேள்விப்பட்டதுல என்சே இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ அது அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எப்படின்றது தெரியாது. இப்ப நான் சொன்னேன்னா அது பேக் ஃபயர் ஆகும். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்கிட்ட. ஐ கான்ட் சே தட். Thank you so much, ma'am. Thank you. Thank you so much.